தகப்பன் பேசுவது இப்போ சொல்றாரு, மனுஷனா பேசுறார் சிலுவையில், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டே. நல்ல கவனிங்க, பிதாவாகிய தேவன் நம்மை, ஐயா கேளுங்க ஐயா, பிதாவாகிய தேவன் குமாரனை பார்க்கிலும் நம்மை நேசித்தார். குமாரன் பிதாவை பார்க்கிலும் நம்மை நேசித்தார். இதுதான் உண்மையான அகாப்பை அன்பு. அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் குமாரனின் மேல் இருந்த அன்பை நமக்காக தியாகம் செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. தியாகம் செய்தார். அப்படிப்பட்ட அன்பு, அப்படிப்பட்ட உடையவருக்கு தான் நம்ம ஊழியம் செய்யலாம். ஆமென். அப்போ எவ்வளோ போராட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம எந்த ஒரு காரியத்துக்காகவும் ஊழியம் பேக்ஸ்லைட் ஆகிடக்கூடாது. அதான் அங்கே அவர் அழகாக சொல்றாரு, என்னன்னா கலப்பையை கை வைத்துட்டேன். இயேசு கலப்பையை கை வைத்துட்டார். அவர் திரும்பி பார்க்கல. அதை செய்து முடிக்கிற வரையிலே சிலுவை முடிவு பரியந்தம் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதுதான் சொல்ல வரேன். நம்ம கை வச்சுட்டோம் இயேசுவை போல, இயேசுக்காக நம்ம ஊழியம் செய்யறோம், இயேசுவை பின்தொடர்றோம். நம்ம கை வச்சுட்டோம் இயேசுவை போல, நம்ம அதிலிருந்து பின்வாங்கி போகக்கூடாது. ஆமென். நிச்சயமா உயர்வு வரும். ஆமென். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27. இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். எல்லாத்தையும் விட்டுட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சீடர்கள் பேதுருக்கு என்னன்னா ஒரு எதிர்பார்ப்பு. எல்லாத்தையும் விட்டுட்டோம், இப்போ என்ன கிடைக்கும்? என்ன விட்டாங்க? மத்திய எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 18லேருந்து 22 வாசிச்சிங்கன்னா, முதலாவது அவங்க விட்டது வலையை விட்டாங்க, 2வது படகை விட்டாங்க, 3வது என்ன விட்டாங்க? தன் தகப்பன் வீட்டை விட்டாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே. அவர் நமக்காக உயிரை விட்டார். அவருக்காக உயிர் போற நிலை வந்துச்சுனாலும் தான் உயிரை கொடுத்தாலும் உண்மையா அவரை நேசிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தை பேதுருவை போல எங்களுக்கு என்ன கிடைக்கும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மனப்பான்மையில ஊழியம் நம்ம செய்யாம, ஆமென், நமக்காக ஜீவனை கொடுத்தவரை உண்மையா நேசிக்கிறோம் என்ற காரியத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் ஊழியம் செய்ய வேண்டும்.